கார்த்திகேயனுக்கு பல வரலாறு இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு சில இடத்தில் சிரித்துப் போவீர்கள். அவர்கள் சொல்கின்ற அந்த புராண கதைகளை கொஞ்சம் கேளுங்கள். சிவனும் பார்வதியும் தொடர்ந்து காதல் விளையாட்டில் இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த தேவர்களும் பிற கடவுள்களும் உலகத்தில் பல தேவை இருக்கிறது, இவ்வாறு நீங்கள் காதல் செய்து கொண்டே இருந்தால் அந்த வேலையை யார் பார்ப்பது என்று கேட்க, அதற்கு சிவன், நான் என்னுடைய காதல் விளையாட்டை இந்த லீலையை நிறுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய விந்தை வெளியேற்றி ஆகஸ்ட் வேண்டும் என்று சொன்னாராம். தேவர்களும் பல கடவுள்களும் சிவனின் விந்தை பூமியில் போட சொன்னார்களாம். அவ்வாறு சிவன் வெளியிட்ட அந்த விந்தை அக்னி தனக்குள் எடுத்துக்கொண்டதாம். சிவனுடைய அந்த விந்தை அக்னி வாங்கியதால் அந்த அக்னியானது வருத்தப்பட்டதாம். சிவனுடைய அந்த விந்தை கங்கையை எடுத்துக் கொள்ளுமாறு கேட்க, கங்கையும் அதை வாங்கிக் கொள்ள அந்த விந்துவின் பாரத்தை கங்கைகள் தாங்க முடியவில்லையாம். அதனால் கங்கை ஆனது பிரம்மாவிடம் என்ன செய்யலாம் என்று கேட்க, அதற்கு பிரம்மா சிவனை அந்த விந்தை வளரும் சூரிய மலை உச்சியில் கொட்டுமாறு என்று சொல்ல, கங்கையும் அவ்வாறு செய்ய 10,000 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த விந்து ஸ்கந்தன் என்ற குழந்தையாக பிறந்ததாம்.